हाय மை ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். समस्तों जय जगन्नाथ समस्त किमता चंती इमता सगोर सरतांतु இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்து நேற்று வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். இங்கே வந்து பூஜை நடக்கும், வரலட்சுமி பூஜை அப்படின்ற மாதிரி இங்கேயும் நடக்கும். நெல் வந்து கட் பண்ணும்போது இந்த வேலையை செய்வாங்க. முதல்ல பூஜை பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பாதி பேர் நெல் கட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் பாதி பேர் இன்னுமே இருப்பாங்க. பூஜை பண்ணதுக்கப்புறம் வந்து கட் பண்ணுவாங்க. எங்கள் சைடில் அப்படி தான். இங்கே வந்து பூஜை முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து எங்களோட நெல்லை கட் பண்ணுவாங்க. 4 வாரம் பண்ண வேண்டியது. 4 வாரத்தில் வந்து நெல் வந்து நல்லா எப்படின்னா பச்சையாக இருந்துச்சு, நெல் வந்து நல்லா காயலை அப்படின்றதுனால மொத்தமாக சேர்த்து ஒரே இதில் செய்கிறோம். வேலைக்கிழமை இன்றைக்கி காலையில் வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டைம் வந்து இப்போ வந்து 5 மணி ஆக போகுது. நாங்கள் எழுந்திரிச்சது 3 மணிக்கு எழுந்திரிச்சோம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ வந்து மாமியார் உட்காந்துட்ருக்காங்க. இந்த சாரி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த டைமில் வந்து இந்த மாதிரி மஞ்சள் அதுக்கப்புறம் ஒயிட் கலரில் தான் வந்து சாரீ வந்து உடுத்தணும். அப்படி வேறு மாதிரியெல்லாம் உடுத்தக்கூடாது. ஸோ அதனால தான் பேக் கேமராவில் நான் உங்ககிட்ட காட்டுறேன். நேற்று நைட்டும் நான் எப்படி எல்லாமே கோலம் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே உங்ககிட்ட காட்டினதுக்கப்புறம் இங்கே பூஜை எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். 4:30 மணிக்கே பூஜை பண்ணி முடிக்கணும். பட் நாங்கள் 3 மணிக்கு எந்திரிச்சுமே 2 பேருமே குளித்து வீடெல்லாம் கூட்டி எல்லாமே பாதி வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு இல்லைங்களா. அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி என்னென்னா தலை கூட செய்யக்கூடாதான். நான் சும்மா லூஸாக பின்னி மட்டும் போட்டிருக்கேன். தலையே வாரக்கூடாது. மாமியார் கூட வாராமல் அப்படியே இருக்காங்க. இன்றைக்கி வந்து சீப்பே தலையில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வரும்போது என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. அதுக்கப்புறம் போக போக இங்கே இருக்கிற கல்ச்சருக்கு வந்து நானும் அதை அக்செப்ட் பழகிக்கிட்டேன். ஸோ ஓகே, இப்போ வந்து மாமியார் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட் எந்த அளவுக்கு கோலம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே என்னென்ன வேலை இருக்குதான்னு பார்க்கலாம். ஓகே, வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். பாருங்கள், மாமியார் வந்து இது வந்து நெல் கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது தெரிய மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் அந்த சைடு போட்டாங்க அப்படின்னா தெரியும். இது வந்து நான் போட்டது. அந்த பாதம் வர்ற மாதிரி, சாமி வந்து உள்ளே போகிற மாதிரி இது எல்லாமே நான் போட்டதுக்கப்புறம் மாமியார் வந்து அது கடைசியில் போட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து இது வந்து நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். காலையில் வந்து காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய வேலை இருக்குது. இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு கூட நான் வந்து சமைச்சிக்கிட்டு தான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதனால் ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து மாமியார் வந்து அங்கே வந்து அந்த மாதிரி போட்டுட்ருக்காங்க. கரண்ட் இல்லாமல் தான் வந்து லேட் ஆகிடுச்சு. நான் கூட நினச்சிட்டு இருந்தேன் சீக்கிரமாகவே வந்து கரண்ட் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம வந்து சீக்கிரமாக போட்டுட்டு வீடியோ எடுத்து நேற்றே அப்லோட் பண்ணுற மாதிரி தான் பிளான் இருந்துச்சு. பட் கரண்ட் வந்தது 9 மணிக்கு. நாங்கள் தூங்கினதே வந்து 12:30 மணிக்கு. திருப்பி எந்திரிச்சது வந்து 3 மணிக்கு. அப்போது இடையில வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் நாங்கள் தூங்கியிருப்போம். இன்றைக்கி சீக்கிரமாக வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து தூங்க போகணும். அவ்வளோ இதுவாக இருக்குது. எனக்கு தூங்கவும் கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் சத்தியமாக என்னால் முடியல, ரொம்ப தலைவலிக்குது. ஏன்னா 3 மணிக்கு நைட் எழுந்திரிச்சு தலை குளிக்கிறது பச்சை தண்ணியில் அப்படின்றது வந்து பாசிபிளான ஒரு விஷயம் கிடையாது. பட் இங்கே பாசிபிள் தான் ஒடிசாவில். அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதோட கண்டினியூஸ் வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து ஈவினிங்குள்ளே இல்லைன்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஒருவேளை எனக்கு வந்து டைம் கிடச்சிச்சு அப்படின்னா நான் ஈவினிங்லேயே அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அதனால் நீங்கள் தப்பாக என்ன எடுத்துக்காதீங்க. இந்த ஒரு பண்டிகை வந்து எப்படி பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நான் உங்ககிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சமாக வீடியோஸ் வந்து நான் வந்து இதுவே வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது வந்து 27 செகண்ட்ஸ் இருக்குது இப்போவே. அதனால தான் சொல்கிறேன். அடுத்த வர வீடியோ வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணி முடிக்கிற மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கையிலே வந்து இந்த மாதிரி தட்டி விடுவாங்க. இது வந்து நெல் வந்து கோலம் போடுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நானும் கேட்டேன், இது என்ன மம்மி அப்படின்னு சொல்லும்போது இது வந்து எப்படி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து சரியான சவுண்டு
சாமிக்கிட்டேயும் நிறைய பேர் வந்து வராங்களா, அங்கேயும் கத்திக்கிட்டும் இருக்காங்க. அதனால தான் பாதி பாதி வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து இது வந்து நேற்று போட்ட கோலமோட வீடியோ. இன்றைக்கி வந்து காலையில் நாங்கள் எந்திரிச்சு என்னென்ன வேலைகளெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நான் வந்து கிளியராக வந்து சொல்ல முடியும் என்னென்ன வந்து பண்ணுவாங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு ஆல்ரெடியே சொல்லியிருப்பேன், வீடியோலையும் சொல்லியிருப்பேன், இது வந்து 4 வாரம் பண்ணணும். பட் வந்து 4 வாரம் பண்ண முடியாமல் இருந்ததுனால ஒரே வாரத்தில் வந்து மொத்தமாக சேர்த்து பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து வீட்டுக்குள்ளே போட்டது. இன்னும் வந்து முன்னாடி வந்து இன்னும் போடணும். அதை வந்து நான் வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ண முடியல. ஏன்னா இப்போவே வந்து கரெக்டாக எவ்வளோ மணி அப்படின்னா, கரெக்டாக வந்து 10 மணினா 11:30 மணியோ என்னவோ இருந்துச்சு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் நான் வந்து போடவே ஆரம்பித்தேன் வீட்டுக்குள்ளே. அங்கே மாமியார் போட்டது கொஞ்சம், அதுக்கப்புறம் வந்து உள்ளெல்லாம் போட்டது நானும் பாதி போட்டேன், மாமியாரும் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. எப்போவுமே நான் இந்த மாதிரி பச்சரிசியில் தான் ஊற வச்சு போடுவோம். இதை வந்து பச்சரிசியில் தான் போடுவாங்க, கோல மாவு யூஸ் பண்ண மாட்டாங்க. எப்போவுமே போடும்போது நான் வந்து கொஞ்சம் ஃபோனை பார்த்துட்டு டிசைன்ஸ் பார்த்துட்டு எனக்கு பிடிச்சது வந்து நான் செலெக்ஷன் பண்ணி போடுவேன். அதே மாதிரி தான் போட்டிருந்தேன். ஆனால் இருட்டில் ஃபோனை வச்சுட்டு வெறும் டார்ச் வச்சு தான் நான் போட்டிருந்தது. இல்லை போடும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துருக்கலாம். கரண்ட் இல்லாமல் இருந்ததுனால தான் என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் 9:30 மணிக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் வீடியோவே எடுத்தது. அது போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்துச்சு கரண்ட்டு. செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு, என்னடா இது வந்ததுக்கப்புறம் வந்து வருதே, போட்டதுக்கப்புறம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் வந்து அரிசியை கூட வந்து இதில் தான் நாங்கள் வந்து ஆட்டி விட்டோம், அம்மியில் தான் இது பண்ணுவோம், அரைச்சோம். மாமியார் வந்து பிளெயினாக அரைக்க முடியல, கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிவிட்டாங்க. அதுக்கப்புறம் உடனே லைன் வந்ததுக்கப்புறம் மாமியார்கிட்ட சொல்லி, மாமி முதல்ல நீங்கள் வந்து அரைச்சிடுங்க, அதுக்கப்புறம் மற்ற வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே வந்து அரைச்சி விட்டுட்டோம். அந்த வாசலில் வந்து நல்லா கொஞ்சம் போட்டிருக்கேன், இந்த வாசலில் போடல அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து நான் இதை போட்டுக்கிறேன், நீ போய் சாப்பிடு போ. ஏன்னா அப்போவே டைம் வந்து 10-10:30 மணி ஆயிடுச்சு. அதனால் ரொம்ப பசி எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இது போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மாமியார் சொன்னாங்க, இல்லை நீ போய் சாப்பிட்டு வந்துருப்போ, நான் இது மட்டும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து மாமியார் போடுறத பாதி தான் நான் உங்ககிட்ட காட்டிக்கிட்டு இருக்கேன். முழுசாக வந்து கண்டிப்பாக இன்றைக்கான வீடியோவில் கண்டிப்பாக வரும். அதுலேயும் பாதி பாதி வந்து வந்து போகிறது எல்லாமே அவங்க இவங்க வந்து போகிறாங்க இல்லைங்களா. வாசலில் போடுறோம் அப்படின்னா அது வந்து அந்த அளவுக்கெல்லாம் இருக்காது. ஏன்னா நிறைய பேர் வருவாங்க போவாங்க. இந்த டைமில் வந்து அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு பாலுக்கு நிறைய பேர் வருவாங்க, நெய்க்கு வருவாங்க, தேன் நெய் வருவாங்க, அதுக்கப்புறம் வந்து சென்னா சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, அதுக்கும் வருவாங்க. ஸோ அதனால் வந்து நிறைய பேருக்கு வந்து வந்து போகிறதுனால நம்ம வீட்டில் நிறைய டைம் போயிட்டு வரும், அதுவும் நிறைய வேலை. அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு ஈவினிங்குள்ளே அந்த விலாக் உங்களுக்கு வந்து இதோட கண்டினியூ விலாக் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நான் ட்ரை பண்ணிக்கிறேன். சமையல் வந்து கரெக்டாக ஒரு 9 ஐட்டம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ டிலேவாக ஆகிட்டுருக்கு. இல்லைன்னா இன்றைக்கி சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிட்ருந்துருக்கும். இருந்தாலும் ஓகே, பரவாயில்ல. அதோட கண்டினியூஸ் வீடியோ நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன், என்னென்ன சமையலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து மாமியார் வந்து போட்டுட்ருக்காங்க பாருங்கள், பச்சரிசியில் தான் போட்டிருக்காங்க. ஓகேங்களா. பச்சரிசியில் ஒரு சின்னதாக ஒரு கிளாத் எடுத்துக்கிட்டு அதை வந்து பண்ணிட்டுருக்காங்க. இப்போ வாங்க பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க. நெய் போட்டு அதுக்கப்புறம் வந்து குங்குமம் போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா இது வந்து சாமிக்கிட்ட கொடுக்கணும். இப்போ வந்து மாமியார் அலங்காரம் பண்ண போகிறாங்க. அதுக்கு என்னென்ன இதெல்லாமே வந்திருக்கு பாருங்கள். பார்க்க வந்து மஞ்சள் தூளில் வந்து ஊற வச்சுருக்காங்க, பூ வந்திருக்கு, அதுக்கப்புறம் கடுகு பூ வந்திருக்கு, துளசி, அதுக்கப்புறம் அரக்கம்புல், இலந்த பழம், அதுக்கப்புறம் வந்து முள்ளங்கி, அதை வந்து பஞ்சாமிர்தம், அதில் வந்து நெய், தேன், சர்க்கரை போட மாட்டாங்க, வெல்லம் போடுவாங்க, பால், அதுக்கப்புறம் வந்து இது போடுவாங்க, என்னென்னா தயிர் போடுவாங்க. அதெல்லாம் செஞ்சு பஞ்சாமிர்தம் அதை வந்து தெளிப்பாங்க 4 வாட்டி. என் மாமியாருக்கான தெரியும். இது வந்து குங்குமம்லாம் வைக்கிறாங்க பாருங்க. பார்த்தீங்களா எப்படியெல்லாம் கோலம் போட்டிருக்கேன்னு. நான் இது வேலைவெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் விடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காட்டுறேன் எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று நைட்டும் காட்டியிருப்பேன், பட் அது வந்து கொஞ்சமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது நீங்கள் காலையில் பார்க்கும்போது அது வந்து செம்மையாக சூப்பராக இருந்திருக்கும்.
நடுவில் வந்து ஒரு குங்குமம் வைக்கிறாங்க. இப்போ வந்து அந்த ஸ்டூலை எடுத்து அதுக்கு மேலே வைக்க போகிறாங்க. ஏன்னா அது மேலே தான் வந்து சாமியை உட்கார வைக்க போகிறோம். அதனால எல்லா இடத்துலையும் வந்து குங்குமம் தான் வைப்பாங்க. மோஸ்ட்லி இங்கே வந்து நெய் போட்டு குங்குமம் தான் வைப்பாங்க. பாதி பேருக்கு வந்து இப்போவே பூஜைலாம் முடிஞ்சிடுச்சு. எங்களுக்கு தான் லேட் ஆயிடுச்சு இன்றைக்கி. பார்த்திங்களா, சந்திரபிந்துன்னு சொல்லுவாங்க இதை. எல்லா இடத்துலையும் குங்குமம் வச்சு முடிச்சாச்சு. ପାରୁଛ ଭାଇ এটা কোন আইনা এগুড়াକୁ পানিয়া এই সেটা পাটাপুলি মানে সে ওটা পাটাপুলি ঠাকুর লাগে. இது வந்து சாமி கிட்ட வைப்பாங்க. இது வந்து ஏட்டா மாலை. இது வந்து கழுத்தில் போடுறதுக்காக. இது வந்து சீப்பு. ஏட்டா এটা முலா. இது வந்து முள்ளங்கி. அக்கு. இது வந்து கரும்பு. சேர்த்திட்ட புடியாராச்சு. இதில் வந்து குங்குமம் ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் குங்குமம். அதில் வந்து என்ன இருக்குன்னு தெரியல. வாழைமா இலை. அதுக்கப்புறம் வந்து அந்த இதில் வந்து ஏதோ அப்படி சுற்றி வச்சுருக்காங்க. அதை காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து பூஜை ஆரம்பம் ஆயிடுச்சு. மாமியார் வந்து முதல்ல அந்த சம்பு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, கலசம்னு சொல்லுவாங்க, அதை வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து இந்த நெல்லை போட்டு விட்ருவாங்க. நம்ம ஏற்றத்தை போட்டுருக்கதும் கூட வச்சிச்சு. ये रोज़ सुविधा अच्छी करेगा. இந்த வருஷம் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கு பாருங்கள். நெல்லை வந்து இப்போது அதுக்குள்ளே போட போகிறாங்க. அரக்கம்புல் வச்சுட்டு அதுக்கப்புறம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓஹோ, பஞ்சாமிருத்தம்லாம் மிக்ஸ் பண்ணுறாங்க. அதை வந்து தெளிப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெளிச்சு விட்டாங்க. நான் வாய்ஸ் ஓவரும் கொடுக்கல, லைவாக இங்கே என்ன நடக்குதோ அதை தான் நான் உங்ககிட்ட காட்டுறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கும் அது வந்து நல்லாயிருக்கும். வாய்ஸ் ஓவர் கொடுத்துருச்சுன்னா அது நல்லா இருக்காது. இப்போ சவுண்டு எந்த ஒரு எஃபெக்ட்டும் இல்லை. ஸோ அதனால் கொடுக்குறேன். மைக்கு வந்து இதாகிடுச்சுன்னா கொடுக்க முடியாது. இப்போ நெல் போட்டுருக்காங்க. நம்ம வந்து அரிசி தொலை போடுச்சு. கீழே வந்து இந்த மாதிரி விடுவாங்களாம். உழுவை போடும்போது என்றைக்கே சொல்லாமல் உழுவை போட்டாங்க. நானே பயந்துட்டேன். நீங்களும் பயந்துட்டிங்களா என்ன? இங்கே வந்து உழுவை போடுறது வந்து ரொம்ப இதுவாக போடுவாங்க, பக்தியாக போடுவாங்க. அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஏதோ என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாமே இது பண்ணிக்கிட்டேன். ஓகே, நெல்லெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. சாமியை வந்து சாமிக்கு வந்து குங்குமம் வைப்பாங்க. இப்போ வந்து சாமி சுற்றி வந்து அந்த இது வைப்பாங்க. அங்கே வச்சுருக்கோம் பார்த்திங்களா, நேற்று வீடியோவில் காட்டியிருப்பேன். நெல் வச்சு ஜடை பின்னி வச்சுருப்பாங்க. நம்ம வந்து சவரி வைப்போம். இங்கே வந்து நெல்லிலே வந்து இது பண்ணி விடுவாங்க. அந்த 2 இதுக்கு பார்த்திங்களா, அதை கொஞ்சம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி மேலே இந்த மாதிரி வைப்பாங்க.
कोण एमतीला ना इधर बहुत बड़ा हो गया பாருங்க வந்து இந்த மாதிரி வச்சிட்டாங்க. அதில் வந்து பாக்கு வைக்கிறாங்க பாருங்கள். அந்த மஞ்சளில் மிக்ஸ் பண்ணி வச்சாங்கல்ல அதில் குங்குமம் வைக்கிறாங்க. இப்போ வந்து சாமியே தெரியாத மாதிரி சுற்றி வச்சிருவாங்க பாருங்கள். மூணு பாக்கு வச்சுருக்காங்க. இப்போ வந்து அந்த சாமிக்கு துணி எல்லாமே போட போகிறாங்க ஒவ்வொன்றா. நான் வந்து இது மாலையாக கூத்திருந்தேன் பாருங்கள். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது பாருங்கள், மாலை போட்டாச்சு. எவ்வளோ அழகாக இருக்காங்க சாமி. இப்போ சாமிக்கு தேவையான பொருட்கள் நான் உங்ககிட்ட காமிச்சிருந்தேன்ல ஆல்ரெடி. அதை வந்து அங்கே ஒன்று ஒன்றா போட போகிறாங்க. பாருங்கள். आईना देखो पुरेंची पुरी थे काचट है आईना है भितर पट्टू पुरा भाई इरा सब तळे थी दवा तळ सेट रखी दो ना बढ़िया देखा जीव जे एले सिना रहिले से खसी खसी पड़ी गली किच्छा बनी कन्नाडी வெச்சாச்சு சீப் வெச்சாச்சு. கை மேலே வச்சுருக்காங்க மாமியார். कुछ करांदे बाबा मुला एटा अछि ना एटा तोड़ गुराइयो गोली पड़ी बनले சொல்லிட்டு போல. இப்போ கொண்டு வந்த எல்லாத்தையுமே வைக்கணும் பாருங்கள். கடுகு பூ, அருகம்பூ, பெரிச்சப்பழம் இலை, இப்படி தான் போட்டுடுறாங்க. சாமியை தெரியாத மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. நான் புதுசாக வாங்கிட்டு வந்த துணியும் போட போகிறாங்க சாமிக்கிட்ட. பார்த்தீங்களா, போட்டாச்சு.
ம் நம்ம அரிசியில் பண்ணுவோம், இவங்க வந்து நெல்லில் பண்ணுவாங்க இங்கே. பாருங்க, ஒரு கலசம் மாதிரி வைப்பாங்க இதை. குங்குமம் வைக்கிறாங்க. இங்கே பூஜை முறைகள் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மாங்காய் இலையை வைக்கிறாங்க பாருங்கள். அதுக்கு மேலே வந்து இந்த பாக்கு வைப்பாங்க. நம்ம தேங்காய் வைப்போம், அவங்க வந்து பாக்கு வைப்பாங்க. அப்புறம் கொண்டுட்டு வந்த எல்லா இதுவுமே எடுத்து இதுக்கு மேலே வச்சுருவாங்க. சொரிச போல இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி துணி போடுவாங்க. கூடு பக்கம் ସେଇଟା ସିନା ରହିଲେ ସମ୍ଭାଳି ପାରିବନି. சாமி மூடி வச்சுட்டாங்கடா சாமி. ହେଲା ଆଉ ତ କିଛି ନାହିଁ. ମୂଳାଟା ଦିଆହେବ, ବହିଟା ଥୁଆ ହେବ. புக்கு வைக்கிறாங்க. புக்கு முள்ளங்கி வச்சுட்டாங்க. ହେଲା ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் ப்ரிப்ரேஷன் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து சாமிக்கு வந்து விளக்கு போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஊதுவத்தி ஏற்றுவாங்க. சாமி ஃபுல்லாக வந்து கீழே இருக்காங்க. இப்படி தான் போடுவாங்களாம், தெரியவே கூடாது. நான் வீடியோக்காக இவ்வளோ தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க மாமியார். மற்றவங்க வீட்டிலலாம் பார்த்தோன்னா இன்னுமே கீழே விட்டுருவாங்களாம். சரி, ஓகே, நம்ம பூஜை பண்ணும்போது பார்க்கலாம். நெய் போட்டு விளக்கு போடுறாங்க பார்த்தீங்களா. விளக்கு போடுறாங்க. ସେଠି ରଖିଦେବ ନା, ଥାଉ ଥାଉ, ସେ ଘରେ ରଖିଦେବା. ଗୋଟିଏ ମୋର ଦରକାର ପାଣି ଛାଡ଼ିବାକୁ. ଏଠି ଘଣ୍ଟି ବାଜେବି பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து விளக்கு போட்டாங்க சுற்றல. சாமிக்காக பிரசாதம் கொண்டு வந்து அதுக்கப்புறம் சுற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் துருவிட்டாங்க. இங்கே வந்து வெல்லம் இருக்குது. நான் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, சென்னா அப்படின்னு சொல்லிட்டு தான். இதுதான் அது, மிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. இப்போ பாருங்கள், தேங்காய், அதுக்கப்புறம் ஏலக்காய், இஞ்சி, அதுக்கப்புறம் மிளகு போட்டு இதை வந்து பிசைஞ்சு சாமிக்கிட்ட வந்து பூஜை பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் வந்து பிரசாதம் பண்ணுவாங்க இங்கே. நம்மள மாதிரி தயிர் சாப்பாடு இல்லைன்னா
கூழ், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய செய்வோம் இல்லைங்களா, லெமன் ரைஸ் அந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி செய்யவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இது ஒரு வாழைப்பழம் 2 வாழைப்பழம் போட்டும் வந்து அதவும் பிசைஞ்சு வச்சுருந்தாங்க. இது வந்து சாமிக்காக மட்டும்தான் வந்து வச்சுருக்காங்க. இங்கேயும் அதுக்கப்புறம் வீட்டுலேயும் சேர்த்து ரெண்டு இடத்துக்குமே வந்து பூஜை பண்ணுற மாதிரி. இங்கே வந்து இப்படி தான் செய்வாங்க. பூஜைகள் ஏதாவது செய்கிறோம் அப்படின்னா பச்சரிசி சாப்பாட்டில் தான் செய்வாங்க. பச்சரிசி இதில் தான் எல்லாமே செஞ்சு வந்து படையல் போடுவாங்க. மற்ற எப்படியுமே வந்து இது பண்ண மாட்டாங்க. பாருங்கள், இப்போ ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ பூஜை பண்ண போகிறவங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் எதுவும் பேசலை, லைவாகவே நீங்கள் பாருங்கள் எப்படி பூஜை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. துப்பு கட்டி மம்மி, துப்பு கட்டி சரி சரி சரி. இதோட கண்டினியூஸ் வந்து நான் நெக்ஸ்ட்டு வ்ளாகில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். ஈவினிங் மேலே வீடியோ வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே பாய். எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு இந்த பூஜை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே பாய் எல்லாருக்கும்.